புதுச்சேரியில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் மருந்து மாத்திரைகளை போலியாக தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடியாக வருமானம் ஈட்டிய விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த ராஜா என்கிற வள்ளியப்பன் மற்றும் அவரது பங்குதாரர்கள், அவருக்கு உதவி செய்தவர்கள், ஜிஎஸ்டி மோசடிக்கு உதவிய முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரி சத்தியமூர்த்தி உட்பட 26 பேரை கடந்த டிசம்பர் மாதம் புதுச்சேரி சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்து சிறையில் அடைத்தனர். முன்னதாக ராஜாவின் தொழிற்சாலை உள்ளிட்ட 12 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் போலி மருந்துகள், மருந்து தயாரிக்கும் மூலப்பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டது. மேலும் ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா வீட்டில் இருந்து 7 கோடி ரூபாய் மதிப்பில் நகை, பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா இந்தியாவில் உள்ள பிரபல நிறுவனங்களின் அதிக விற்பனையாகும் விலை உயர்ந்த 34 மருந்து மாத்திரைகளை போலியாக தயாரித்து விற்பனை செய்துள்ளார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மருந்தகங்களில் மருந்து மாத்திரைகள், அதன் பேட்ச், காலாவதி மருந்துகளையும் ஆய்வு செய்தனர். அதேபோல் 161 கடைகளில் சிபிசிஐடி போலீசார் நடத்திய சோதனையில் 34 வகையான போலி மருந்துகள் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்ததை தொடர்ந்து 34 வகையான மருந்துகளின் பெயர் பட்டியலை மறு உத்தரவு வரும் வரை விற்பனைக்கு தடை விதித்து மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கானது புதுச்சேரி சிறப்பு புலனாய்வு குழுவிடம் இருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ உத்தரவு வந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கில் கைப்பற்றிய ஆவணங்கள், மருந்துகள், கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை பதிவுகள் என அனைத்தையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க சிறப்பு புலனாய்வு குழு தயார் செய்தனர். தற்போது போலி மருந்து தொடர்பாக டெல்லி சிபிஐ 2 எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது. அதன்படி டெல்லி தனியார் மருந்து நிறுவனத்தில் பணிபுரியும் ராஜேஷ்குமார் சர்மா போலி மருந்து விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அம்மன் பார்மசி நிறுவனத்தை சேர்ந்த விவேக், வெங்கடேசன், ராஜா மற்றும் மீனாட்சி பார்மசியை சேர்ந்த ராணா ஆகியோர் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா என்கிற வள்ளியப்பன் மற்றும் மங்களம் பகுதியை சேர்ந்த விவேக் ஆகியோர் மீது 2 பிரிவின் கீழ் சிபிஐ அதிகாரி அனில்குமார் வழக்கு பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து டெல்லி சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையை விரைவில் துவங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.